வணக்கம். நான் அனந்தகுமார் பேசுறேன். இந்த வாரம் மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி, உங்க சார்பா வந்து ஐஎஸ்ஆர்ஓ டீம் உங்களோட ராக்கெட் லான்ச் பண்ணதுக்கு ஐஎஸ்ஆர்ஓ டீமுக்கு கங்ராச்சுலேஷன்ஸும், அதே மாரி உமன்ஸ் ஓடிஐ டீம்ல ஓன் பண்ண வேர்ல்ட் கப் டீமுக்காக அவங்களுக்கும் உங்க சார்பா நான் கங்ராச்சுலேஷன்ஸை தெரிவிச்சுக்கிறேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் கன்டினியூஸாக ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த Q2 FY26ஓட ரிசல்ட்ஸில். முக்கியமாக அனலிஸ்ட் வந்து கன்சிடர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஃபார் வந்த ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஃபர்தராக பாசிட்டிவாக கண்டினியூ ஆகும்ன்ட்டு எதிர்பார்க்குறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ செல்லிங். கண்டினியூஸாக எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 months வந்து செல் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் கூட இதை டிஸ்கஸ் பண்ணோம், 1 lakh crore மேலே. அக்டோபர் நம்பரை பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ், மாட்ரேட் பாசிட்டிவ் க்ளோசிங் இருக்குது. ஒரு 14,610 crores வந்து நெட்டு பையராக இருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக செல் பண்ணாமல் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவாகவும் இருக்குது. அண்ட் மார்ஜினல் பையிங் வந்து ஒரு இருக்கிறதுனால கோயிங் ஃபார்வர்ட் எஃப்ஐ வந்து கிராஜுவலாக வந்து இன்ஃப்ளோஸ் வந்து பெட்டராக இருக்குன்ட்டு மார்க்கெட் வந்து கன்சிடர் பண்ணுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபரில் வந்து டேட்டாஸ் முக்கியமாக வந்து அக்டோபரில் வந்து ஜிஎஸ்டி டேட்டா வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 1.96 lakh crores 4% மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் இருக்குது. முக்கியமாக வந்து பார்க்குறப்போ அதுக்கு அடுத்தது பேசஞ்சர் வெஹிக்கிள், அதுலேயும் வந்து பாசிட்டிவான ஒரு டேட்டாவாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இவி ப்ரொடக்ஷன், இவியில் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது பெட்ரோல் கன்சம்ஷன், இதுவும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த எக்கனாமிக் டேட்டாஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது. இந்த பாசிட்டிவான சைன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபர்தராக வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது நம்மளோட எக்கானமிக் கண்டிஷனு. நெகட்டிவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கோல் ப்ரொடக்ஷன், அனதர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பவர். இது ரெண்டுமே வந்து சீசனாலிட்டினால நம்மளுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்க்குறப்போ இந்தியா யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீல் நம்ம வந்து டிஃபென்ஸ்க்காக சைன் பண்ணியிருக்கோம், டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனுக்காக. ஸோ இது வந்து ஒரு 10-year டீல் சைன் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு போயிட்டுருக்கிற இந்த மற்ற ட்ரேட் டீல்லாம் பெண்டிங் இருக்கிற டைமில் இதை சைன் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து இந்த வாரத்தில் வந்து 25,500 வந்து ஒரு சப்போர்ட் ஆகும், 26,200 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. 26,200க்கு மேலே மார்க்கெட் கிராஸ் பண்ணால் ஒரு நல்ல ரேலி இருக்குன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அனலிஸ்ட் பிலீவ் பண்ணுறாங்க. நன்றி, வணக்கம்.